ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அமெரிக்கன் ட்ரக்கில் இன்னொரு புது ட்ரெய்லர். சேம் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காஸ்ட்லி ட்ரெய்லர் இது. அது மட்டும் இல்லை, இதில் வந்து இந்த ஃப்ரீசிங் சம்மந்தப்பட்டதை எடுத்துகிட்டு போகலாம். சேம் எல்லாமே இந்த என்ன சொல்லுவாங்க, ஃப்ரீசர் மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி விஷயங்களும் எடுத்துகிட்டு போகலாம். இந்த மாதிரி நம்ம வந்து நிறைய ப்ராஜெக்ட் வந்து இதில் எடுத்துகிட்டு போய் இது பண்ணலாம். நம்ம இப்போ இந்த இடத்துல இருக்கோம். சரி, இந்த இடத்துல இருக்கிறதே நம்ம எடுக்க ட்ரை பண்ணுவோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் ரொம்ப பெருசாக இருக்குது, கொஞ்சம் கம்மி பண்ணி பார்க்கலாம். இது ரொம்ப பெருசு. இது மில்க் பாருங்கள், மில்க் கூட எடுத்துகிட்டு போகலாம். இதில் நம்ம அதுக்கு தனியாக வண்டி வாங்கணும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இல்லாமல் இதில் மில்க்கு நம்ம என்னன்னா வந்து ஃப்ரீசிங்கில் அந்த கான்செப்டில் இருக்கோ அந்த மாதிரி எல்லாமே பாருங்கள். சீஸ் அந்த மாதிரி கூட எடுத்துகிட்டு போகலாம். ட்ரெஸ் எடுத்துகிட்டு போகலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மில்க்கு சொல்லிட்டேன். இப்போ டிவி கூட எடுத்துகிட்டு போகலாம். இது கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக இருக்குது. இது வரைக்கும் நம்ம இந்த இடத்துக்கு போகல. அந்த இடத்துக்கு போய் பார்ப்போமா? ஆமாம், கொஞ்சம் பெரிய இதாக என்னது இது, ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம எடுக்கலாம் இங்கேருந்து. சரி, நம்ம ஃப்ரூட்ஸ் எடுத்துகிட்டு போகலாம். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நம்ம வந்து இதில் நிறைய விஷயங்கள் இந்த ட்ரெய்லர் மூலமாக நம்ம நிறைய விஷயங்கள் எடுக்கலாம். இதுக்கு முன்னாடி ஒரு ட்ரெய்லர் இதே மாதிரி வச்சுருந்தோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கூலிங் ஐட்டம், அதாவது கெட்டு போகாமல் இருக்கிற ஃப்ரீஸ் பண்ணி கொண்டு போகிறாங்களே, அதெல்லாம் எடுத்துகிட்டு போக முடியாது. ஆனால் இந்த ட்ரெய்லரில் நம்ம அதெல்லாம் எடுத்துகிட்டு போகலாம். அது இல்லாமல் நார்மலாகவும் எடுத்துகிட்டு போகலாம். ரெண்டுத்தையும் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் இதோட ரேட்டு ஜாஸ்தி. இந்த ட்ரெய்லரோட ரேட்டு பாருங்கள். ட்ரெய்லர் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இந்த ட்ரெய்லருக்கும் அந்த ட்ரெய்லருக்கு வித்தியாசம் பாருங்கள். இங்கே வந்து பாருங்கள், ஃப்ரீசர் இருக்குது பாருங்கள். சேம் அதுதான் இதோட ஸ்பெஷல். இப்போ நம்ம வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணலாம். வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு நம்ம அப்படியே கட் பண்ணலாம். வண்டி இது ட்ரக்கும் கொஞ்சம் புது ட்ரக்கு தான். வண்டி எதாவது வருதான்னு பார்த்துக்கலாம். வருது இங்கே. பார்த்துக்கிட்டே போகலாம். ஓகே, இப்போ நம்ம திருப்புவோம். நம்ம இப்படி தான் போய் ஆகணும். அவ்வளோதான், பக்கா எடுத்துட்டோம். இந்த ட்ரக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹை பர்ஃபார்மன்ஸ், நல்லா வேகமாக போகக்கூடிய ட்ரக்கு, நல்லா புல்லிங் பவர் ஜாஸ்தி. அது இல்லாமல் பெரியசு வேறு பாருங்கள், எவ்வளோ பெருசு பாருங்கள். இதில் எல்லாமே கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். அந்த வண்டியில் பெட்ரோல் எல்லாமே இருக்குது. இங்கேருந்து நம்ம போக வேண்டியதான். அப்படியே தெரியுதுங்களா அந்த வண்டி எப்படி இருக்கு பாருங்க. இதில் எல்லாமே அதிகம், நிறைய லோடு ஏற்றலாம், நிறைய விதமான எல்லாத்தையும் நீங்கள் வந்து இதில் எடுக்கலாம். போச்சு, அப்போதான் பெருமை பேசினா அது போயிட்டேன். சரி, பரவாயில்ல.
ம். ஃப்ரண்ட்ல ஒண்ணுமே தெரியாத அளவுக்கு பெருசு பார்த்தீங்களா அது? சரி ஃபர்ஸ்ட் நம்ம லோட் எடுத்துடலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நம்ம இங்கே லோடு எடுத்துட்டு தான் ஆகணும். அதனால் லோடு எடுத்துடலாம். லோடு எடுத்துட்டு கிட்ட தான் இருக்குது. இது வந்து ஒரு புது இது வந்து நான் எதுக்காக அதை சின்ன சின்னதாக ட்ரை பண்ணுறேன்னா, அந்த சின்ன சின்ன இடம்லாம் வந்து ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அதில். புரியுதுங்களா? பெருசாக ஓப்பன் பண்ணாமல் நம்ம சின்ன சின்ன இடத்த ஓப்பன் பண்ணோன்னா நமக்கு நிறைய இடங்கள் ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்படி தான் திரும்பணும். பாருங்கள் புள்ளியும் போதும் ஜாஸ்தி, சும்மா நார்மல்லாம் கிடையாது. புரியுதுங்களா? ஏய் 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 ஸ்ட்ரைட்டாக போறியா? ம் பாருங்க திருப்பி வச்சிட்டேன். வண்டிக்கு ஒன்றும் ஆகலை, இதுக்கும் சந்தோஷம். இங்கே தான் திரும்பணுமா? இடம் பெருசாக தான் இருக்குது, பிரச்சனை இல்லை. அதனால் பக்காவாக திரும்பலாம். ஓ இங்கே தான் போகணுமா? இதுக்குள்ளே தாங்க போகணும், இதுக்குள்ளே போகணும். எஸ் என்டர். ஓ இதுக்குள்ளே நிறைய இருக்குங்க, நம்ம இதே எடுத்துக்கலாம். இது இங்கே 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 உள்ளே போகணுமா? எஸ் உள்ளே போ. என்டர். லோட் ஆகுதுங்க. இங்கேருந்து நம்ம எடுத்துகிட்டு போக வேண்டியதான். ஓகே, ரூட் எங்கே இருக்குது? போகிற ரூட்டு. ஐயோ, ஓ இங்கே தான் இருக்கா? ஓகே. திரும்ப திரும்ப திரும்ப. நான் இடிச்சிட்டேனா? இல்லை இல்லை இடிக்கல இருக்கு. இப்படி தான் ரெடி பண்ணுமா? வண்டி ஏதோ வரதான் பார்ப்பா. இங்கே எதுவும் வரல. உடனே வர திரும்பணுமா? ஓகே, இப்போ அந்த சைடு உடனே திரும்பணுமா? அடா பாய்கா. ஓகே, வண்டி வருதா? இல்லை.
வழியாக திரும்பிட்டோங்க. இப்போ இங்கே ஒரு டர்ன் இருக்குது. இங்கே ஒரு டர்ன் இருக்கு. இதெல்லாம் நம்ம இது பண்ணியே திருப்பிடலாம். தேவையில்லாம போயிட்டு வர 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 இடிச்சிட வேண்டாம். ஓ, இதே டர்னில் தான் இப்போ விஷயம் முன்னாடி வந்து இச்சேன். திருப்பியும் அதில் அடிச்சிட்டாங்க. சே, அது என்னன்னா ட்ரைலர் பெருசாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஓட்டுறது கொஞ்சம் இப்படியே திரும்பிடலாமா, இங்கேயே திரும்பலாமா, அங்கேயே வேணாமா அப்படின்னு யோசிக்க தோணுது. அதில் இப்போ தான் மெயின் ரோட்டுக்குள்ளே வந்துட்டோம். இங்கேருந்து ஒரே பிக்கப் தான். மணி வந்து 3. அப்புறம் 5 மணி நேரம் ட்ராவல். நைட்டு தான் போய் சேருவோம். ஓகே, அதெல்லாம் பார்க்க வேணாம். அப்படியே பிக்கப் பண்ணி போயிட்டே இருக்க வேண்டியதான். பார்த்தீங்க எப்படி இருக்குது பார்த்தீங்களா? வேற மாதிரி இருக்கு. இதுதான் நம்ம ட்ரைலர் பிக் ட்ரைலர். இந்த ட்ரைலரே ஒரு வண்டியோட ரேட்டுங்க. இந்த ட்ரைலரோட காசை வச்சு நம்ம ஒரு வண்டியே வாங்கிடலாம். அந்த அளவுக்கு ரேட் அதிகம். இதை வச்சு நீங்கள் வந்து ஒரு ட்ராக் என்ன சொல்கிறது, ஒரு ட்ரக்கே வாங்கிடலாம். அந்த அளவுக்கு ரேட் அதிகம். அதுதான் இந்த ஃப்ரூட் வந்து நம்ம வந்து கூலிங்காக இருக்கனால கெட்டு போகாமல் இதாக இருக்கும். நான் சொல்ல புரிதுங்களா உங்களுக்கு? அந்த மாதிரி ஒரு இதுதான் இந்த இதில் பாருங்கள். இப்போ நம்ம நார்மல்லே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 85க்கு வந்துட்டோம் ஸ்பீடு. இதுதான் இந்த ட்ரக்கோட ஸ்பெஷல். இதுதான். இதுவும் ரொம்ப காஸ்ட்லி ட்ரக்குங்க, சும்மா கம்மி ட்ரக்லாம் கிடையாது. இது வரைக்கும் நம்ம வாங்கினதுலே ரொம்ப காஸ்ட்லி ட்ரக்கு தான் இது வரைக்கும் வாங்கினதுலே. அதனால் சரியான ஃபாஸ்ட்டும் போவோம். அதனால தான் இந்த மாதிரி டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கண்ட்ரோலில் வந்துடும். அதெல்லாம் பார்த்துக்கலாம், ஒன்றும் ஆகலையே. பாருங்க, அப்படியே ஒரு சரியான ஒரு சீக்கிரமாகவே இந்த ட்ரக்கு பிக்கப் ஆகும். பிக்கப்பும் ஆகும் உங்களுக்கு. அதே நேரத்தில் வந்து ஸ்மூத்தாகவும் இருக்கும் ஓட்டுறதுக்கு. இதே கம்பெனி நான் ஏற்கனவே வச்சுருக்கேன், ஆனால் அதோட இது காஸ்ட்லி. அது வந்து எப்படி சொல்கிறது, உதாரணத்துக்கு ஒரு அது வந்து ஒரு 20 லட்சம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து 50 லட்சம். அந்த மாதிரி காஸ்ட்லி. இதில் ஒரு 30 லட்ச ரூபா அதிகம். அதுதான் இந்த ட்ரக்கில் வந்து மொத்தமாக இப்போ நான் வச்சுட்டு இருக்க அந்த ட்ரக்கோட ரேட்டு வந்து ஓவராலாக ட்ரக்கும் ட்ரைவரும் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா இதோட கணக்குப்படி பார்த்தீங்கன்னா ஒரு லட்சமா என்னன்னு தெரியல கணக்கு. $1,90,000 $900 அது $1,09,000 வந்து ட்ரைலர்.
சாரி ட்ரக்கு $1,40,000 வந்து ட்ரெய்லர். அப்போது ரெண்டும் சேர்த்தா 3,30,000 கிட்ட வருதுன்னு நினைக்கிறேன். கரெக்டாக தெரில, நீங்கள் யோசிச்சு கணக்கு பண்ணி பார்த்துக்கோங்க. அதனால் இருக்கிற ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட்லி தான், கம்மி ரேட்லாம் கிடையாது. அதனால் இதில் வந்து நம்ம ஹெவியாக லோடு எடுக்கலாம், அதே மாதிரி ஃபாஸ்ட்டாகவும் போகலாம். அதே மாதிரி ட்ரக்கு வந்து பெருசு, அது அது ஒரு அட்வான்டேஜ் இருக்குது, நிறைய பொருள் எடுத்துகிட்டு போகலாம். அந்த ட்ரைலரில் வந்து உங்களுக்கு எல்லா விதமான இதையும் நம்ம எடுக்கலாம். ட்ரை ஃபுட்டு, அப்புறம் வந்து அதான் சொன்னாங்க மில்க் வந்து கெட்டு போகிற ஐட்டம், அதனால் அதுக்கு வந்து நம்மளுக்கு ஃப்ரீசர் கண்டிப்பாக வேணும். அந்த ஃப்ரீசரை நீங்கள் வந்து இது பண்ணலாம். அடுத்தது வந்து இந்த மாதிரி ஃப்ரூட்ஸு, அப்புறம் நீங்கள் ஒரு வேளை வந்து டிவி, ட்ரெஸ்ஸு அதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு இதுக்கு ஃப்ரீசர் தேவை கிடையாது. பட் ஆனால் நம்ம எடுத்துகிட்டு போகலாம். அதான் இதில் அட்வான்டேஜ். நீங்கள் ரெண்டுத்தையும் இதில் எடுக்கலாம். ஓ ஓ ஓ ஓ ஓ ரெண்டு விதமான விஷயங்கள் எடுக்கலாம். அப்புறம் இதில் இன்ஜின் பவர் ஜாஸ்தி. வண்டி ட்ரக்கில் வந்து இன்ஜின் பவர் ஜாஸ்தி, நல்லா அதுமாதிரி புல்லிங் பவரும் ஜாஸ்தி. அதனால் உங்களுக்கு மேட்லாம் கூட நல்லா ஏறும், லோடு ஏற்றினா கூட. அடுத்தது நம்ம வாங்க போகிற ட்ரெய்லர் அந்த போது பாருங்கள், இந்த மாதிரி ட்ரெய்லர் தான் வாங்கணும். இதுதான் இன்னும் வாங்க முடியல. அதுக்கு வந்து அவன் என்ன சொல்கிறான்னா, சில ஸ்டேட்டே ஓப்பன் ஆகணுன்றான். அந்த ஸ்டேட் ஓப்பன் ஆகினா தான் இது வாங்க முடியும் போகுது. அந்த ஸ்டேட் ஓப்பன் ஆகணும்னா நம்ம இன்னும் நிறைய ட்ரெய்லர் ஓட்டணும்னு நினைக்கிறேன். ஓட்டதுக்கப்புறம் அது ஓப்பன் ஆகணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து அந்த ட்ரெய்லர் வாங்க முடியும். ஏன்னா அது இங்கே இல்லை. நம்ம போகிற ஊருக்கு பக்கத்தில் தான் அந்த ட்ரெய்லர் இருக்கானா. நம்ம போகிற ஊருக்கு பக்கத்துலேயே தான் அந்த ட்ரெய்லரோட சேல் பண்ணுறாங்க. அதனால் அந்த ஊர் ஓப்பன் ஆகாமல் இந்த ட்ரெய்லரை வந்து நம்ம எடுக்க முடியாது. அதான் அது வந்து ரொம்ப பெரிய இது. இப்போ நம்ம பார்த்தது வந்து 2 தாங்க இருந்தது, அது 3 இருக்குது. 3 விஷயங்கள், 3 ட்ரெய்லர் தொடர்ந்து வருது. அது ஓட்டுறதுக்கு வந்து நம்மளுக்கு நல்ல ரோடு வந்து அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும். சரியான பிக்கப் பாருங்க. இந்த வண்டியில் நீங்கள் அசால்ட்டாக நம்ம வந்து 100லாம் தொடலாம். ஆனால் அதுக்குள்ளே ரோடு தாங்க பிரச்சனை. இப்போ ரோடு நல்லா பெரிய ரோடாக இருந்ததுன்னா எங்கேயுமே இது பண்ணாமல் நம்ம வந்து 100லாம் அசால்ட்டாக தொடலாம் இந்த வண்டியில். இதுலேருந்து வண்டி வருதா? 2 ரூட் ஆகுது. அப்பாவீங்களா! டைரக்ஷன் வேறு எதுவும் இல்லை, இந்த டைரக்ஷன் பிரச்சனை ஆயிடுச்சு. கரெக்டாக தான் வந்தேன்.
சிக்னல் இருக்கா? சிக்னல் இருக்கு. நின்று தான் ஆகணும். ம். ஊர் பாருங்க சூப்பராக இருக்குது. இந்த ஊர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஸ்டேட்டுக்கு போகக்கூடிய ஒரு ஒரு இதுங்க. இது தொடர்ச்சி. இது வழியாக தான் நம்ம வந்து அங்கே போய் ஆகணும். அதனால தான் நான் இந்த ஊரையை நான் செலக்ட் பண்ணேன். ஏன்னா நம்ம இதனால் அந்த ஊர் ஓப்பன் ஆகுமான்னு பார்க்கலாம் அப்படின்னு. ஓப்பன் ஆனால் சூப்பராக இருக்கும். இடம் பாருங்க வேற மாதிரி இருக்குல்ல. நல்ல சரிவான ஒரு டைரக்ஷன். ம். ஐயோ ஓஹோ பா அடிச்சிருப்பாங்க. நல்ல வேலை டக்குன்னு டைரக்ஷனை மாற்றினேன். ஏதோ அடிச்சிருப்பேன். இப்போ பிரச்சனை என்ன தெரியுமா? ஒரே ஒரு பிரச்சனை இருக்குது. லைட்டு. அதை பார்த்துடலாம். எல்லு எல்லு. ஓகேங்க. இப்போ போ. இடம் ஃபைன் போடுவானுங்க தேவையில்லாமல். எதுக்கு அந்த ஃபைனை போட்டு நம்ம இது பண்ணோம்? மணி 7 ஆயிடுச்சுங்க. ம். ம். ஏதோ ரவுண்டான மரம் இருக்குது. ம். இதான் இந்த டைரக்ஷனில் ஓட்டுறது கொஞ்சம் கஷ்டம். ஆனாலும் இடிக்கல பாருங்க. நல்ல வேலை. ம். ஒரு ஹெலிகாப்டர் ஒன்று போகுது. இனிமேல் ஏறி போயிடலாம். அவ்வளோதான். இனிமேல் வந்து இந்த வியூ விளக்காது. இனிமேல் இந்த வியூ தான். ஏன்னா இருட்டிச்சுல. இந்த வியூவிலே போயிடலாம். வண்டி பார்த்தீங்கன்னா டக்குன்னு இப்படி ஏறிச்சு பாருங்க சர்ஃப்னு. அதான் இந்த வண்டியோட ஒரு ஸ்பெஷல். அதாவது ஃபாஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஓ ஓ ஓ, என்ன ஸ்லோ பண்ணுறானு எல்லாரும் வெண்டுனாலையா? ஒரு
பெண்டுனால ஸ்லோ பண்ணிட்டானுங்க. நான் லைட்டு போட்டேன், ஃபைன் போட்டுருவானுங்களோன்னு பயந்துன்னு முன்னாடியே. இனிமேல் ஃபைன் போட மாட்டான். சூரியன் ரொம்ப லேட்டாக இறங்குதுங்க, 8 மணிக்கு இறங்குங்க. 8 மணி ஆயிடுச்சா இன்னும் சூரியன் இறங்கலன்னா பார்த்துக்கோங்களேன். ஒரு இந்த ஊர் அப்படி தான் இருக்குமா தெரியலையே. காலையில் 5 மணிக்கெலாம் கரெக்டாக முடிஞ்சிருக்கு, நைட் ரொம்ப லேட் ஆகிற மாதிரில. 8 மணி ஆயிடுச்சா வெளிச்சம் இருக்குது. கிட்ட வந்துட்டோம். இதில் நம்ம தெரியல ஏறலாம், ஆனால் எதிரில் வண்டி வந்துடக்கூடாது. இது வேற பெரிய வண்டி, சின்ன வண்டி அந்த விட பரவாயில்ல. நான் ரொம்ப பெரிய வண்டிங்க. ஐயோ ஏன் ஸ்லோ பண்ணுறானுங்க. ஒரு 28 நிமிஷம் தான் இருக்குது, அதில் போய் எங்கேயும் இடிச்சாம போனோம். பண்ணுறானுங்க அட பாவிகளா. கிட்ட வந்துட்டோம். இது வந்து அந்த 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 ஊரோட பார்டர். அதனால் ஒருவேளை இது போய் விடுறதுனால அது ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அது தெரில, பார்க்கலாம். ஆனால் அந்த ஊரோட பார்டர் இது. முப்பத்தஞ்சில் போகணுமா? ஸ்லோ பண்ணிக்கிறது நல்லது, ஏன்னா இங்கே டேர்னு. போலீஸ்காரன் வர நிற்கிறான். பா எப்படி இருக்குது பாருங்கடா. பெட்ரோல் பங்க். பேஜா பாஜ் பாஜா பாஜ் அப்படின்னு வந்துக்கலாம். இங்கே கூட ஒரு காசு இருந்தால் ஒன்று வாங்கி போடலாங்க. சிக்னல் சிக்னலில் திரும்பினா நெக்ஸ்ட்டில் போய் திரும்பணும்னு நினைக்கிறேன். இல்லை ஆமாம், கொஞ்சம் தூரம் போய் அதில் கட்டிங் தான். ஐயோ கடை பாருங்களேன், அந்த இடம் வந்து கரெக்டாக சிக்னல் பக்கத்துலேயே வச்சுக்கிறானுங்க. அட்டா பாவிகளை எப்போ என்ன திருப்பேன். டேய் பொடிலாம் கட்டிக்கிது பாருங்க. இதுங்களா கரெக்டாக இங்கேயே வச்சுக்கிறானுங்க.
இப்போ இந்த வண்டிலாம் போனால் தான் நான் வந்து திரும்பவே முடியும். ஏன்னா இதுக்குள்ளே தான் போகணும். இருக்கு. இடிப்பேன் நினைக்கிறேன். ஆமாம், இஷ்டம். அப்பா எப்படி வச்சுக்கிறானு பாருங்களேன். ஓகே, குட், எக்ஸலண்ட் தான். நம்ம எதாவது எதுவுமே இதில் பணம் தான் வந்திருக்கோம். சூப்பர், கண்டினியூ. முடிச்சிட்டோம். ஆக்சுவலாக என்னென்னா மேப்பில் பார்க்கலாமா? இது வந்து பார்த்தீங்கன்னா இதுங்களா, இந்த ஸ்டேட்டு இது இன்னும் ஓப்பனே ஆகலை. இந்த ஸ்டேட்டு பக்கத்தில் இருக்க இடம் தெரியுங்களா? இந்த ஸ்டேட்டு பக்கத்தில். அதனால தான் சொன்னேன் நான், அந்த ஸ்டேட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறனால இது ஒரு வேளை ஓப்பன் ஆகலாம், தெரியலை, பார்க்கலாம். ஓப்பன் ஆச்சுன்னா சூப்பர். அதெல்லாம் மொத்தத்தில் நம்ம வந்து பக்காவாக வந்தாச்சு. புது ட்ரெய்லரில் புது வண்டி. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெய்லர் வந்து மல்டி பர்பஸ் சூப்பராக இருக்கும். நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, பாய்.